அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் அரசியலில் நீண்ட வருடங்களாக உழைத்து விட்டேன், இனிமேல் அரசியலில் இருந்து வெகு தூரத்திற்கு விலகி இருக்க விரும்புகிறேன் என்று அவருடைய உடுப்பி ஜவார் மனாதிபதி தலைவரிடம் கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் ஜாதி இல்லாத சமயத்தை உருவாக்க போவதாகவும் அதைதான் எங்கள் கட்சி ஆதரிக்கிறது என்று திடீரென்று செய்தி வெளியிட்டுள்ளதாக விழுப்புரத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை அருகே உள்ள மாதவரத்தில் அதிமுக முன்னாள் நகராட்சி தலைவர் வீரமணி என்பவர் மூலக்கடை அருகில் 3 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டதாகவும் இந்த கொலைக்கு நில தகராறே முக்கிய காரணம் என்று போலீஸ் தரப்பில் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையில் இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்தில் பதுங்கியிருந்த லக்ஷர்-இ தொய்பா தீவிரவாதிகளின் 3 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அதில் பெண் ஒருவர் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ராஜசேகர் ரெட்டி உயிரிழந்ததை அடுத்து அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முதல்வர் பதவி வழங்க வேண்டும் என்று கூறி அவருடைய ஆதரவாளர்கள் ஆந்திராவில் காங்கிரஸ் ஆபீஸுக்கு தீ வைத்தும் சோனியா காந்தியின் படத்தை கிழித்து எறிந்தும் அரசு பஸ்கள் 2 எரித்தும் பெரும் ரகளையில் ஈடுபட்டதால் ஆந்திராவே படும் அதிருப்தியில் இருப்பதாக ஹைதராபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் கிராமங்களே இல்லை என்று அம்மாநில முதல்வர் நரேந்திர மோடி கூறியுள்ளதாகவும் இத்தகவல் முதல்வர்கள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிகள் மாநாட்டில் குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புதுடில்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏர் இந்தியா விமானத்தின் விமானிகள் 3வது நாளாக தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் சென்னையை சேர்ந்த விமானிகள் தங்களுடைய வேலைநிறுத்தத்தை முடித்துக் கொண்டதாக அறிவித்திருப்பதாகவும் டெல்லியில் வேலைநிறுத்தம் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் இரு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் நாட்டில் நடந்த தேர்தலில் இப்போதைய ஜனாதிபதி ஏஞ்சலா மார்க்கல் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கிறிஸ்துவ யூனியன் கட்சி அமோக வெற்றி பெற்றதாகவும் அவர் 2வது முறையாக பதவி ஏற்க இருப்பதாக பெர்லினில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முன்பு இவர் தான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று சூழலித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் ராணுவ செயலாளர் பாப் ஆன்ஸ்வர்த் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பிரிட்டனும் இந்தியாவும் ராணுவ ஒப்பந்தத்தில் முழு உறுதியுடன் செயல்பட இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 28 செப்டம்பர் 2009 பிற்பகல் 3 மணி ஏற்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மைய பகுதிகளில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவின் மைய பகுதியான ஹைதராபாத்தில் மேகமூட்டங்கள் இருப்பதால் ஆந்திரா மத்திய பிரதேச மாநிலங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை
நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.